ஒரு இடத்தில் நாம் சௌகரியமாக இருந்துவிட்டால் அந்த இடத்திலிருந்து வெளிவர நமக்கு மனதே இருக்காது. மனது இடம் கொடுக்கவே கொடுக்காது. அந்த வட்டத்திற்குள்ளேயே நாம் இருந்துவிட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கிருந்து வெளியே வந்தால் எந்த வசதி வாய்ப்புகளும் சௌகரியங்களும் இருக்காது. பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க நேரிடும் என்று நாம் அங்கேயே இருந்து விடுகிறோம். இதனால் நம் வாழ்வில் வளர்ச்சி என்பது இல்லாத ஒன்றாதாக ஆகிவிடுகிறது. கம்ஃபர்ட் சோனில் இருந்து விட்டால் என்னென்ன தீமைகளை நாம் அனுபவிக்கக்கூடும் என்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மனித மனம் எப்போதும் பாதுகாப்பான மற்றும் பழக்கப்பட்ட இடத்தில் இருக்கவே விரும்பும். இதைத்தான் நாம் கம்ஃபர்ட் சேன் என்று அழைக்கின்றோம். இது ஆரம்பத்தில் ஆறுதல் அளித்தாலும் இந்த கம்ஃபர்ட் சோனானது காலப்போக்கில் நமது வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையாக மாறிவிடுகிறது. என்னதான் ஒரு கூண்டில் பறவை பாதுகாப்பாக இருந்தாலும் கூட கூட்டை திறந்துவிடும் போது வானில் பறக்கும் திறனற்ற பறவையாக அதற்கு அந்த திறன் இல்லாமல் போய்விடுகிறது அல்லவா? கம்ஃபர்ட் சோன் என்பது எந்த அழுத்தமும் இல்லாமல் ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் வழக்கமாக செய்யும் செயல்களையே குறிக்கிறது. இதில் நிம்மதியாக இருந்தாலும் வளர்ச்சியை தடுக்கிறது. காரணம், இங்கு புதிய சவால்களோ கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையோ கட்டாயமோ இல்லை. நீங்கள் கம்ஃபர்ட் சோனில் தான் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன? நீங்கள் கம்ஃபர்ட் சோனில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கான அறிகுறிகளை பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகளுக்கு நோ சொல்வீர்கள். வேலையிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ முன்னேற்றம் இல்லாமல் ஒரே இடத்தில் இருப்பீர்கள். சவாலான காரியங்களை கண்டவுடன் பயப்படுவீர்கள். தினமும் ஒரே விதமான வேலைகளை மட்டும் செய்வீர்கள். அப்படியானால் இந்த கம்ஃபர்ட் சோனை உடைப்பதற்கான வழிகள் என்ன? கம்ஃபர்ட் சோனை உடைப்பதற்கான வழிகளை பற்றி பேசுகின்ற பொழுது உடனடியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்காதீர்கள். அது தோல்வி பயத்தை ஏற்படுத்தி உங்களை மீண்டும் அதே சோனில் இருக்க வைத்துவிடும். இரண்டாவது, தினமும் ஒரே பாதையில் வேலைக்கு செல்வதற்கு பதிலாக ஒரு நாள் வேறு பாதையில் செல்வீர்கள். அதாவது, கூட்டத்தில் பேசுவதற்கு பயமாக இருந்தால் முதலில் உங்கள் குழுவில் அக்கருத்து சத்தமாக பேசுங்கள். பயம் என்பது உங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது உடல் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வு. ஆனால் கம்ஃபர்ட் சோனை உடைக்கும் போது ஏற்படும் பயம் இருக்கிறதல்லவா, பெரும்பாலும் ஒரு கற்பனையானது. நீங்கள் எடுக்கும் முடிவின் மிக மோசமான விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று பட்டியலிடுங்கள். பெரும்பாலும் அந்த விளைவுகள் நீங்கள் கற்பனை செய்வதை விட மிக குறைந்ததாகவே இருக்கப் போகின்றது. உங்களுக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள நேரத்தை ஒதுக்குங்கள். அது சமையலாக இருக்கலாம், புதிய மொழியாக இருக்கலாம், அல்லது ஒரு இசைக்கருவியாக இருக்கலாம். இது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இது தோல்வியை பற்றிய பயத்தை எதிர்த்து போராடவும் உங்கள் மூளையை தூண்டவும் உதவக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் இலக்குகளை வசதியான இலக்குகளாக அல்லாமல் வளர்ச்சியை தரும் இலக்குகளாக மாற்றி அமைக்க வேண்டும். இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை விட இந்த வேலையின் மூலம் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இலக்கு வையுங்கள். தோல்வி உங்கள் கம்ஃபர்ட் சோனிலிருந்து வெளியே வந்துள்ளதற்கான அறிகுறியாகும். தோல்வி என்பது உங்கள் கம்ஃபர்ட் சோனிலிருந்து வெளியே வந்துவிட்டீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும். அது ஒரு முடிவல்ல, மாறாக அடுத்த முயற்சிக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியேறுவது என்பது ஒரு அசௌகரியம்தான், ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அது வெறும் தற்காலிகமான ஒன்றுதான். இந்த அசௌகரியம்தான் உங்களை வளர்ச்சி அடைய செய்கிறது. வளர்ச்சி என்பது உங்கள் வசதிக்கேற்றவாறு ஒரு மூலையில் அமர்ந்திருப்பதல்ல. அது சவால்களை தேடி புதிய அனுபவங்களை ஏற்றுக்கொள்வது. இன்றே ஒரு சிறிய சவாலுடன் தொடங்குங்கள். உங்கள் வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்கள்.